உலகில் தனித்து விடப்பட்ட மனிதர்கள் வாழும் தீவு என அறியப்படும் ரிஸ்டண்டா ஹுன்கா தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் வட்ட வடிவத்துடன் தனித்து காணப்படும் இது 11 கிலோமீட்டர் விட்டமும் 98 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்டது. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து 7 நாள் பயணம் செய்தே இத்தீவை அடைய முடியும். மனிதன் வசிக்கும் மிக அருகிலுள்ள நிலப்பரப்பாக நெப்போலியன் பேரரசர் சிறை வைக்கப்பட்ட செயின்ட் ஹெலனா தீவு உள்ளது. இதன் தொலைவானது 2400 கிலோமீட்டர். எப்போதும் மனதுக்கும் உடலுக்கும் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் காலநிலை கொண்ட ரிஸ்டண்டா ஹுன்காவின் சராசரி காலநிலை 15 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்றும் மழையும் இயல்பாக இருக்கும். இங்கு மிக உயர்ந்த எரிமலையான குயின் மேரிஸ் பீக் அமைந்துள்ளது. இதன் உயரமானது 2062 மீட்டர், அதாவது 6765 அடிகள். ட்ரிஸ்டன் எரிமலை தீவு கூட்டங்களில் பிரதான தீவாக உள்ளது. சமமான நிலப்பரப்பு அதிகமாக இல்லாமல் தீவின் எல்லையில் 2/3 பகுதி பெரும்பாலும் பாறைகளை கொண்டு கடலில் முடிவடைவதாக இருக்கிறது. எரிமலையின் கீழ் வாழும் 250 மனிதர்கள். இவர்கள் அனைவருமே எடின்பர்க் ஆஃப் த செவன் சி என்ற கிராமத்தில் வசிக்கின்றனர். 98 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள பிரதான தீவின் தலைநகரமாக எடின்பர்க் செவன் சி அமைந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே அட்லாண்டிக் சமுத்திரத்தில் உள்ள செயின்ட் ஹெலனா, ரிஸ்டண்டா ஹுன்கா தவிர மனிதன் வாழாத இன்னசபிள் ஐலண்ட், நைட்டிங்கேல்ஸ் ஐலண்ட், குஃப் ஐலண்ட் ஆகிய இவை அனைத்தும் பிரிட்டன் ஓவர்சீஸ் டெரிட்டரியின் கீழ் வரும் ஒரு தீவு கூட்டமே. குஃப் ஐலண்ட் பறவைகள் பாதுகாப்புக்கான உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. 1506இல் இந்த தீவை கண்டுபிடித்த போர்ச்சுகீஸ் கடற்படை வீரர் மற்றும் ஆராய்ச்சியாளரான ரிஸ்டண்டா ஹுன்கா பேரிலே இத்தீவு அறியப்படுகிறது. இங்குள்ள மக்கள் தனி சிறப்பான உச்சரிப்புகளுடன் கூடிய ஆங்கிலம் பேசுகின்றனர். பொதுவான சமுதாய வாழ்க்கையை கொண்டுள்ள இவர்கள் கூட்டமாக வேலை செய்து பொருளாதாரத்தை தாங்கி செல்கின்றனர். முக்கிய வருமானமாக ட்ரிஸ்டன் லாப்சர் என்ற இறால் ஏற்றுமதி இருக்கிறது. மேலும் இங்கு தயாரிக்கப்படும் தபால் முத்திரை, நாணயங்கள் ஆகியவை உலக அளவில் சிறந்த வர்த்தக பொருளாக கருதப்படுகிறது. இங்கு வாழும் 250 பேரும் 80 குடும்பங்களின் உறுப்பினர். அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். 5 அறைகளை கொண்ட செயின்ட் மேரி ஸ்கூல் இங்குள்ள ஒரு பள்ளிக்கூடம். இவர்கள் அனைவரையும் கவனிக்க ஒரு டாக்டர், சில நர்ஸுகளுமே உள்ளனர். கடின நோய்களுக்கு 2816 கிலோமீட்டர் தூரத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள கேப்டவுனுக்கு கொண்டு செல்கின்றனர். தீவை சுற்றி வர 10 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு பாதை மட்டுமே உள்ளது. ரிஸ்டண்டா ஹுன்காவின் எந்த விதமான விமான சேவையும் கிடையாது. கேப்டவுனிலிருந்து செல்லும் கப்பல்களே முக்கிய இணைப்பாக உள்ளது. கடுமையான வானிலை காரணமாக இங்கு இறங்குவது அல்லது வெளியேறுவது பெரும்பாலும் சிக்கலான விஷயமே. 1961ஆம் ஆண்டு தீவின் எரிமலை வெடித்தபோது மக்கள் அனைவரும் தற்காலிகமாக இங்கிலாந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இங்குள்ள உயிரியல் உலகம் தனித்துவமானது. தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் மீன் மற்றும் பறவைகளின் வாழ்விடமாக இருக்கிறது. ட்ரிஸ்டன் ஆல்பட்ராஸ் மற்றும் மஞ்சள் மூக்கு ஆல்பட்ராஸ் போன்ற அபூர்வ பறவை இனங்கள் இங்கு வாழ்கின்றன. ட்ரிஸ்டனில் கடல் நண்டுகளுக்கு பற்றாக்குறையே கிடையாது. அந்த பகுதி குளிர்நீரில் வாழும் பாறை நண்டுகளை அப்பகுதி மக்கள் பிடித்து பதப்படுத்தி வைத்துக் கொள்கின்றனர். ஏற்றுமதி வாய்ப்பு உள்ள காலங்களில் 70% வருமானம் இதன் வாயிலாக கிடைக்கிறது. பசுமை நிறைந்த இந்த தீவின் மலையேற்றம் செய்யும் வாய்ப்பும் உள்ளது. 10 கிலோமீட்டருக்கு மிகாத அகலம் கொண்ட பெரிய பள்ளத்தாக்குகள், முகடுகள் உள்ளன. இங்கு சப்தம் எழுப்பாமல் ஆயிரக்கணக்கான பறவைகள் சுற்றி வரும் ரிஸ்டண்டா ஹுன்காவின் பாம்புகளின் பிரச்சனை அதிகமாக இல்லை. தனிமைப்பட்ட தீவு வரிசையில் 1ஆம் இடத்தின் ரிஸ்டண்டா ஹுன்கா வருகிறது. இங்கு செல்வது மிக கடினமான காரியமாதலால் சில ஆவலான சுற்றுலா பயணிகள் மட்டுமே வருகை தருகின்றனர். தீவின் தனித்தன்மை அதை மிகவும் தனிமையாக்குகிறது. இந்த சிறிய தீவு உலகத்தில் பிரமிப்பூட்டும் பகுதிகளில் ஒன்றாகும்.